Okay, student, next continuation of the notes 3. Okay, next continuation என்னமா இருக்குது நமக்கு யூனிட் 2 ஓடது notes 3 இது ஓகேவா if x alpha is oyster spaceன்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க நமக்கு பை a alpha is pi product of a alpha is a oyster of space ன்னு சொல்லியிருக்காங்க in oyster of space in both the box and product topology ன்னு சொல்லியிருக்காங்க சரியா ப்ராடக்ட் டோபாலஜி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம எஸ் பீட்டான்னு ப்ராடக்ட்டோ சரியா அது ப்ராடக்ட் ஆஃப் பீட்டா இன்வர்ஸ் ஆஃப் யூ பீட்டான்னு பார்த்துருக்கோம் யூ பீட்டா வந்து எதில் ஓப்பன் சொல்லியிருக்காங்க எக்ஸ் பீட்டாவில் ஓப்பன் சொல்லியிருக்காங்க ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா கிவன் each x alpha is oyster for all x alpha belongs tau சரியா to prove product of x alpha is oyster சொல்லியிருக்காங்க சரியா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்துருக்கோம் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண பார்த்தோம்னா oyster ப்ரூவ் பண்ணோம் u and v of x and yல இருக்கிறது அவங்களுக்கு வந்து oyster சொல்லும் சரியா let x is not equal to y எடுத்துருக்காங்க சரியா let கண்டிஷன் நம்ம என்ன எடுத்துருக்கோம் நம்ம x is not equal to y belongs to product of alpha belongs to x alpha ன்னு சொல்லியிருக்காங்க where x equal to x alpha alpha belongs to ன்னு சொல்லியிருக்காங்க and y equal to y alpha belongs to without the loss of generating சொல்லியிருக்காங்க we assume that x alpha வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா not equal to y alpha ன்னு சொல்கிறாங்க இதை நாம் அசியூம் பண்ணுறது ஏன்னா பிலாங்ஸ் டு எக்ஸ் ஆல்ஃபா சின்ஸ் எக்ஸ் ஆல்ஃபா இஸ் ஆய்ஸ்ட் ஆஃப் சொல்லியிருக்காங்க தெர் எக்ஸிஸ்ட் டூ டிஸ்டன்ட் நெய்பர்ஹுட் u alpha and v alpha of x and y சரியா இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க நமக்கு there exist two distant neighborhood u alpha and v alpha of x alpha and y alpha respectively in x alpha ன்னு சொல்லியிருக்காங்க pi alpha inverse ன்னு சொல்லியிருக்கோம் pi alpha inverse of u alpha and pi alpha inverse of v alpha are the required distant neighborhood of x and y ன்னு சொல்லியிருக்காங்க சரி டிஸ்டன்ட் நெய்பர்ஹுட் ஆஃப் ஐஸ்டர் ஸ்பேஸ் நம்ம நமக்கு யூஎன்வி ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அதாவது டிஸ்டன்ட் நெய்பர்ஹுட் இங்கே வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஆல்ஃபா இன்வர்ஸ் ஆஃப் யூ ஆல்ஃபா அண்ட் பை ஆல்ஃபா இன்வர்ஸ் ஆஃப் வி ஆல்ஃபா அது ரிக்வயர்ட் டிஸ்டன்ட் நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் நம்ம சொல்லியிருக்காங்க சரியா நம்ம கொடுத்துருக்காங்க நமக்கு pi alpha inverse of u alpha and pi alpha inverse of v alpha the required disjoint neighborhood of x and y ன்னு சொல்லியிருக்காங்க the pi product வந்து alpha belongs to x alpha with respect to both product and product box and product topology ன்னு சொல்லியிருக்கோம் product of alpha belongs to x alpha is oyster of with respect to both box and product topology ன்னு சொல்லியிருக்காங்க சரியா let x alpha belongs to be an indexed family of space ன்னு சொல்லியிருக்காங்க சரி நம்ம என்ன சொல்லியிருக்காங்க பாரு indexed family அப்படின்னா அந்த ஆல்ஃபா தான் வந்து இண்டெக்ஸ் ஃபேமிலி சொல்லுவோம் எக்ஸ் ஆல்ஃபா வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபேமிலி ஆஃப் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க லெட் ஏ ஆல்ஃபா பி த சப்செட் ஆஃப் ஏ ஆல்ஃபா கண்டெயின் எக்ஸ் ஆல்ஃபான்னு சொல்லியிருக்காங்க ஃபுல் ஸ்டாப் if product of x alpha is a given either the product or the box topology ன்னு சொல்லியிருக்காங்க then product of alpha belongs to a alpha whole bar that is equal to product of alpha belongs to a alpha whole bar ன்னு சொல்லியிருக்காங்க சரியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஏ ஆல்ஃபா ஹோல் பார்ன்னு சொல்லியிருக்காங்க சரியா என்ன ப்ரூஃப் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னமா எடுத்திருக்கோம் நம்ம லெட் x equal to x alpha belongs to belongs product of alpha belongs to a alpha whole bar ன்னு சொல்லியிருக்காங்க சரியா இல்லை நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த எக்ஸ் ஆல்ஃபா வந்து நான் எதுக்கு பிலாங்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஏ ஆல்ஃபாக்கு ஹோல் பாருக்கு பிலாங்ஸ் சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம என்ன எடுத்துருக்கோம் டேரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஏ ஆல்ஃபா ஹோல் பார்னு எடுத்திருக்கோம் x alpha belongs to belongs product of a alpha whole bar that is equal to x alpha belongs a alpha whole bar for all alpha belongs to சொல்லியிருக்காங்க
let u equal to product of alpha belongs to u alpha be a basis element either the box or product topology containing the product x ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா u alpha வந்து neighborhood of x alpha ன்னு சொல்லியிருக்காங்க. since x alpha belongs a alpha whole bar, u alpha intersection a alpha not equal to pi for all alpha ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. let y alpha belongs u alpha intersection a alpha for all alpha belongs ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது இன்டர்செக்ஷன் வரும்போது நாட் ஈக்குவல் டு பைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. let y equal to y alpha alpha belongs to then y belongs to pi alpha belongs to u alphaன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்செக்ஷன் alpha belongs to a alphaன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போ இன்டர்செக்ஷனில் வரும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y belongs to u intersection அந்த ஓல்டு எலமெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா யூன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். சரியா, அப்போ அந்த y belongs to இருக்கிறத வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா யூன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். சரி, அப்போ யூ இன்டர்செக்ஷன் அந்த லாஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதியிருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஏ ஆல்ஃபான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போ யூ இன்டர்செக்ஷன்னா நமக்கு யூ இன்டர்செக்ஷன் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். சின்ஸ் கண்டிஷனாக சொல்லியிருக்கோம். நம்ம யூ ஆல்ஃபா இன்டர்செக்ஷன் ஏ ஆல்ஃபா வந்து நாட் ஈக்குவல் டு பைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த யூ இன்டர்செக்ஷன் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஏ ஆல்ஃபா வந்து நம்ம என்ன சொல்லணும் நாட் ஈக்குவல் டு பைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரியா, அப்போது தேர்ஃபோர் என்னம்மா சொல்லியிருக்காங்க நமக்கு therefore என்ன சொல்லியிருக்கோம் x belongs product of alpha belongs to a alpha whole bar ன்னு சொல்லியிருக்கோம். therefore product of alpha belongs to a alpha whole bar contain product of alpha belongs to a alpha since equation 1 சொல்லியிருக்கோம். சரியா, இதில் நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா கான்வர்ஸ் பார்ட் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்தோம் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆல்ஃபான்னு எடுத்தோம். அதே வந்து எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஏ ஆல்ஃபா ஹோல் பார்னு சொல்லிட்டு எடுத்தோம். இதை வந்து இப்போ நம்ம அதை ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணுமோ அதை வந்து கிவனாக எடுக்க போகிறோம் நெக்ஸ்ட் கான்வர்ஸில். சரியா, அப்போ கான்வர்ஸ்லி டு ப்ரூவ் product of alpha belongs to a alpha whole bar contain product of alpha belongs to a alpha whole bar ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போ நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள். அப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம் கண்டிஷன் வந்து let x belongs product of alpha belongs to a alpha barன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x belong இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோம். சரியா, இண்டெக்ஸ்டுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோம். அதனால x belongs product of alpha belongs to a alpha whole bar. சரியா, it is enough to prove that x beta அங்கே வந்து எக்ஸ் ஆல்ஃபான்னு சொல்லிட்டு எழுதணும். எக்ஸ் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஏ ஆல்ஃபா ஹோல் பார்னு சொல்லணும். இங்கே வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பீட்டா இஸ் பிலாங்ஸ் டு ஏ பீட்டா ஹோல் பார். let v beta be an arbitrary open set of x beta containing x beta. Okay, x beta inverse of v beta is open set containing x in product of alpha belongs to x alpha in both the topology. x beta inverse of v beta is open set containing x in product of alpha belongs to x alpha in both the topology. Since x belongs product of alpha belongs to a alpha whole bar. பை பீட்டா இன்வெர்ஸ். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம பீட்டா தான் நம்ம வந்து லெட் கண்டிஷனாக எடுத்துருக்கோம்னால நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பீட்டா இன்வெர்ஸ் ஆஃப் வி பீட்டா. அங்கே வந்து நம்ம என்ன அர்த்தம் பை ஆல்ஃபா இன்வெர்ஸ் ஆஃப் யூ ஆல்ஃபான்னு சொல்லிட்டு எடுத்தோம். சரியா, இங்கே வந்து பை பீட்டா அங்கே என்ன ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அந்த ஆல்ஃபாக்கு பார்த்து இங்கே நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டான்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா, மற்றெல்லாம் சேம் அதே தான். சரியா, அங்கே வந்து யூ ஆல்ஃபான்னு சொன்னோம். அங்கே வந்து யூ இருந்துச்சு, இங்கே வந்து வின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அங்கே எக்ஸ் இருந்துச்சு, இங்கே வந்து ஒய்ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மற்ற எல்லாமே சேம் தான், அதே தான். ஒய் பிலாங்ஸ் பை பீட்டா இன்வெர்ஸ் ஆஃப் வி பீட்டான்னு சொல்லியிருக்கிறோம். சரியா, அண்ட் ஒய் பிலாங்ஸ் பை பீட்டா பிலாங்ஸ் டவ் ஏ பீட்டான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அப்போது ஒய் பீட்டா பிலாங்ஸ் டு வி பீட்டா அண்ட் ஒய் பீட்டா பிலாங்ஸ் டு ஏ பீட்டான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இப்போ y beta belongs to v beta intersection a betaன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரியா,
அப்போ இந்த வி பீட்டா வந்து நாங்கள் வந்து நம்ம என்ன சொன்னோம், நம்ம யூ ஆல்ஃபா இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு பைன்னு சொன்னோம். சரியா? ஓகேவா? அப்போ இங்கே நம்ம சொல்கிறோம், நம்ம எக்ஸ் பீட்டா பிலாங்ஸ் டு ஏ பீட்டா பார்னு சொல்கிறோம். அங்கே வந்து எக்ஸ் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஏ ஆல்ஃபா பார்னு சொன்னோம். அதுதான் இங்கே வந்து என்ன சொன்னோம் நம்ம, இங்கே வந்து ஒய்ன்னு சொல்லியிருக்கோம், அங்கே வந்து எக்ஸ் ஆல்ஃபான்னு சொன்னோம், இங்கே ஒய் பீட்டான்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அங்கே யூ ஆல்ஃபான்னு சொல்லியிருக்கோம், இங்கே வந்து யூக்கு பதில் வி சப்ஸ்டிட் பண்ணுறோம், யூ இருக்கிறதுலாம் வி சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ என்னமா வந்திருக்கு நமக்கு, therefore pi alpha belongs to a alpha whole bar contained in product of alpha belongs to a alpha whole bar, that is equation 2. From 1 and 2 நம்ம என்ன சொல்லலாம், நம்ம therefore product of alpha belongs to a alpha whole bar, that is equal to product of alpha belongs to a alpha whole bar. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் நம்ம கொடுத்துருக்காங்க நமக்கு. சரியா? நெக்ஸ்ட் தியரம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க, லெட் எஃப் ஃப்ரம் ஏ டு ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஏ ஆல்ஃபா பி கிவன் த பை த ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ஆல்ஃபா பிலாங்ஸ் டு வேர் எஃப் ஆல்ஃபா ஃப்ரம் ஏ டு எக்ஸ் ஆல்ஃபா ஃபார் ஆல் ஆல்ஃபான்னு சொல்லியிருக்காங்க. லெட் product of x alpha be the product topology, then the function f is continuous if and only f alpha is continuous. Proof: if f from a to x product of alpha belongs to x alpha is continuous, if and only if f alpha from a to x alpha is continuous சொல்லியிருக்காங்க. இல்லைக்கிற x alpha வந்து continuous, assume that f from a to product of alpha belongs to x alpha is continuous சொல்லியிருக்காங்க. கன்சிடர் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பீட்டாத் ப்ராஜெக்ஷன் மேப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, pi beta from product of alpha belongs to x alpha tends to x beta ன்னு சொல்லியிருக்காங்க. Then x beta is continuous for if u beta is open சொல்லியிருக்காங்க. u beta வந்து எதில் ஓப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னமா சொல்லியிருக்காங்க, x பீட்டாவில் ஓப்பன் சொல்லியிருக்காங்க. சரியா? Then pi beta inverse of u beta is open in product of alpha belongs to x alpha with respect to the product topology ன்னு சொல்லியிருக்காங்க. being a sub basis element also சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த பீட்டா ப்ரொஜெக்ஷன் மேப் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எக்ஸ் பீட்டா வந்து கண்டினியூஸ் சொல்லியிருக்காங்க. சரியா? நமக்கு என்னமா சொல்லியிருக்காங்க, நமக்கு பீட்டா ப்ரொஜெக்ஷன் மேப் நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ரொஜெக்ஷன் மேப்னா ஏ டு பி சொல்கிறோம் இல்லையா, மேப்பிங் எஃப் ஃப்ரம் ஏ டு பி, அதுதான் ப்ரொஜெக்ஷன் மேப்பிங் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பீட்டாத்தில் வந்து ப்ரொஜெக்ஷன் மேப் சொல்லியிருக்கனால ப்ராடக்ட் ஆஃப் பீட்டா ஃப்ரம் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எக்ஸ் ஆல்ஃபா டு எக்ஸ் பீட்டா. சரியா? நீங்கள் ஃபங்க்ஷனில் சொல்வீங்க, என்ன சொல்வீங்க, எஃப் ஃப்ரம் ஏ டு பி சொல்வீங்க. அதுதான் இங்கே வந்து ப்ரொஜெக்ஷன் மேப்பிங் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் பீட்டா இஸ் கண்டினியூஸ் ஃபார் இஃப் யூ பீட்டா இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் பீட்டா, தென் ப்ராடக்ட் ஆஃப் பீட்டா இன்வர்ஸ் ஆஃப் யூ பீட்டா வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் ஓப்பன் இன் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எக்ஸ் ஆல்ஃபா வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ராடக்ட் டோபாலஜி பீயிங் எ சப் பேசிஸ் எலமெண்ட் ஆல்சோ. எஃப் பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் பீட்டா ஆஃப் எஃப்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எஃப் பீட்டா அண்ட் ப்ராடக்ட் பீட்டா ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு எக்ஸ் பீட்டான்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிற அந்த எஃப் பீட்டாவும் ப்ராடக்ட் பீட்டாவும் எதோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டு எக்ஸ் பீட்டான்னு சொல்லியிருக்காங்க. பை பீட்டா ஆஃப் எஃப் ஆஃப் ஏ, இது என்ன ஆர்டர் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ. சரியா? ஆர்டர் ஆஃப் எஃப் நீங்கள் எஃப் டாட் ஜின்னு காம்போசிட் ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. எஃப் டாட் ஜின்னு ஜி டாட் எஃப்னு சொல்லுவோம். சரி, டி டாட் எஃப்னு ஹெச்ன்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை பீட்டா ஆர்டர் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி எழுதலாம், நம்ம பை பீட்டா ஆஃப் எஃப் ஆஃப் ஏன்னு எழுதலாமா? அப்போ எஃப் ஆஃப் ஏ வந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னம்மா சொல்லியிருக்காங்க நமக்கு இங்கே பை பீட்டா ஆஃப் எஃப் ஆல்ஃபா ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ஃபா பிலாங்ஸ் டவு. அப்போ இதெல்லாம் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் பீட்டா ஆஃப் ஏன்னு எழுதலாமா? எஃப் பீட்டா ஆஃப் ஏ ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் கேபிட்டல் ஏன்னு சொல்லியிருக்காங்க. Since f and pi beta are continuous, pi beta is continuous ன்னு சொல்லியிருக்காங்க.
that is f beta is continuous சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா f beta is continuous for all beta contain tauன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். Conversely, suppose that the each coordinate function f beta from a to சரிம்மா என்ன கொடுத்துருக்காங்க சின்ஸ் எஃப் அண்ட் பை பீட்டா ஆர் கண்டினியூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பை பீட்டா வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா எஃப் பீட்டாவும் கண்டினியூஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் கான்வெர்ஸ்லேயே நம்ம சொல்லும் போது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஈச் கோஆர்டினேட் ஃபங்க்ஷன் எஃப் பீட்டா ஃப்ரம் ஏ டு எக்ஸ் பீட்டா இஸ் கண்டினியூஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா என்னம்மா கொடுத்துருக்காங்க அதுலேயே வந்து டு ப்ரூவ் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து என்ன கிவனாக எடுத்தோமோ அது இங்கே ப்ரூவ் பண்ணோம். கான்வர்ஸ் பார்ட் எடுத்துருக்கோம். கான்வர்ஸ்னால் அங்கே என்ன நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் அது கிவனாக இருப்போம். அங்கே என்ன கிவனாக எடுத்தோமோ இங்கே வந்து அதை ப்ரூவ் பண்ணுவோம். சரியா கான்வர்ஸ் பார்ட்னா என்ன பண்ணுவோமா அங்கே என்ன ப்ரூவ் பண்ணோம் அது கிவனாக இருப்போம். இங்கே என்ன கிவனாக எடுத்தோம் அது அங்கே ப்ரூவ் பண்ணியிருப்போம் இல்லையா. டு ப்ரூவ் வந்து எஃப் ஃப்ரம் ஏ டு ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எக்ஸ் ஆல்ஃபா இஸ் கண்டினியூஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. கன்சிடர் சப் பேசிஸ் எலமெண்ட் பை பீட்டா இன்வெர்ஸ் ஆஃப் யூ பீட்டா இஸ் அ ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா நம்ம சொல்லியிருக்காங்க நமக்கு இதில் இருக்கிற பை பீட்டா இன்வெர்ஸ் ஆஃப் யூ பீட்டா வந்து என்ன சொல்லியிருக்காங்க ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எக்ஸ் ஆல்ஃபா வேர் யூ பீட்டா இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் பீட்டான்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் பை பீட்டா இன்வெர்ஸ் ஆஃப் யூ பீட்டா அதில் நம்ம என்ன எடுக்கிறோம் நம்ம இதை வந்து எஃப் இன்வெர்ஸ் ஆஃப்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். சரியா இஸ் ஓப்பன் இன் ஏன்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்போ இதை வந்து எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ளே எடுக்கிறோம். இந்த யூ பீட்டா மட்டும் வெளியே எடுத்துகிட்டு மற்றெல்லாம் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போக போகிறோம். அப்போ உள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன வரும் நமக்கு எஃப் நாட் இன்வெர்ஸ் பை பீட்டா இன்வெர்ஸ் ஆஃப் யூ பீட்டான்னு சொல்லும். அப்போ எஃப் ஆஃப் பை பீட்டா வந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்வெர்ஸை வந்து வெளியே எடுத்துருக்கோம். காமனாக வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன வருமா நம்ம அது வந்து என்ன சொல்லலாம் நம்ம எஃப் பீட்டா இன்வெர்ஸ்ன்னு சொல்லலாமா எஃப் பீட்டா இன்வெர்ஸ் ஆஃப் யூ பீட்டான்னு சொல்லியிருக்கிறோம். சரியா therefore u beta is open and open in x beta and since f beta from a to x beta is continuous therefore f beta inverse of u beta is open in a ன்னு சொல்லியிருக்காங்க. that is f inverse of pi beta inverse of u beta is open in a f from a to product of alpha belongs to x alpha is continuous. NC proof. நெக்ஸ்ட்டு அது கீழே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்கம்மா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி அபோவ் தியரம் இஸ் ட்ரூ ஒன்லி ஃபார் த ப்ராடக்ட் டோபாலஜி. இந்த தியரம் வந்து எதுக்கு ட்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டோபாலஜிக்கு வந்து ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து நாட் ட்ரூ வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டோபாலஜிக்கு வந்து நாட் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. சரியா அப்போ என்ன வரும் பாருங்கள் கன்சிடர் த script r power w that is equal to product of n belongs z plus into infinity xn சொல்லியிருக்காங்க. where xn equal to script r define a function f from script r to r script r power w given by f of t equal to t comma t comma etc and let the nth coordinate function be defined. சரியா fn from script r to script r given by fn of t that is equal to t ன்னு சொல்லியிருக்காங்க. each function is continuous சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோம். அப்போ f continuous ப்ராடக்ட் டோபாலஜியில் இருந்துச்சுன்னா f வந்து எதில் நாட் கண்டினியூஸ் சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். நம்ம பாக்ஸ் டோபாலஜியில் வந்து நாட் ட்ரூன்னு சொல்லிட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா இதுக்கான ப்ரூஃப் வந்து நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னம்மா கொடுத்துருக்காங்க நமக்கு கன்சிடர் த பேசிஸ் எலமெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ப்ரூஃப் என்ன பாருங்கள் கன்சிடர் த பேசிஸ் எலமெண்ட் b equal to -1, 1 இன்ட்டு -1/2, 1/2 இன்ட்டு எக்ஸட்ரா இது வந்து ரேஷனல் நம்பர்ஸ் அப்படியே போய்ட்டு பாக்ஸ் டோபாலஜியில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நெகட்டிவ் ஒன்று வந்து ப்ளஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா இது வந்து நான் அந்த மாதிரி கொடுக்கும்போது ஃபார் த பாக்ஸ் டோபாலஜிக்கு அந்த மாதிரி பேராக கொடுத்துருக்காங்க. பாக்ஸுன்றதுனா பேர். சரியா we assume that இல்லை we assess thatன்னு சொல்லலாம். f inverse of b is not open in script rன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் f inverse of b is open in script r இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரிப்ட் ஆரில் வந்து எஃப் இன்வெர்ஸ் வந்து ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அதுக்கு இன்டர்வல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டுருக்காங்க. -d, d about the point 0 such thatன்னு சொல்லியிருக்காங்க. 0 belongs to minus script d, script d belongs to
டவு மைனஸ் டவு கமா டவு சரியா டவு ஓகே பிலாங்ஸ் டு எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் பின்னு சொல்லியிருக்காங்க சரி. அது நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையன் ஆஃப் எஃப் ஆஃப் மைனஸ் ஸ்கிரிப்ட் டெல் கமா டெல்னு சொல்லிட்டு கண்டெய்னின் பையன் அப்போ டெல்லுன்ட்டு சொல்லலாம் சரியா. மைனஸ் டெல் கமா டெல் ஓகேவா. கண்டெய்ன் பையன் ஆஃப் பின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் பையன் ஆஃப் ஆர்டர் ஆஃப்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம் சரி. ஆர்டர் ஆஃப் எதுக்காக எழுதுறோம் என் டைம்ஸ் வருதுன்னா நம்ம வந்து ஆர்டர் ஆஃப்னு சொல்லிட்டு எழுதுவோம் சரி. நெக்ஸ்ட்டு இப்போ இதில் ஸ்டெப்பில் வந்து நம்ம என் டைம்ஸ் எழுதணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆர்டர் ஆஃப்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. கண்டெய்ன் மைனஸ் A1/n கமா 1/n பாக்ஸ் டோபாலஜியில் சரியா. இது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா விச் இஸ் இம்பாசிபிள் therefore assumption is wrong. F inverse of B is not open in script Rன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் பாருங்கள். இந்த மெட்ரிக் டோபாலஜி a metric on a set X is a function D from X product of X tends to R having the following properties. Subdivision 1 D of X comma X metric topology இது நீங்கள் இதில் கூட படிச்சிருப்பீங்க இதில் அல்ஜிப்ராலையும் படிச்சிருப்பீங்க ஓகேவா. அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. D of X comma Y greater than or equal to 0 அது ஃபர்ஸ்ட் சப்டிஷன். மெட்ரிக் டோபாலஜி இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணோம். Second subdivision D of X comma Y that is equal to D of Y comma X. Third subdivision triangle inequality சரியா. Fourth subdivision என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா D of X comma Y plus D of Y comma Z greater than or equal to D of X comma Z for all X comma Y comma Z belongs to X ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரியா. Note given a metric D on X the number D of X comma Y is called the distance between X and Y in the metric D ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரியா. இது வந்து எப்போது நமக்கு வந்து மெட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வந்து மெட்ரிக்கில் டியில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து மெட்ரிக்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எப்சிலான் பார் த எப்சிலான் பார் சென்டர்ட் அட் எக்ஸ் கிவன் எப்சிலான் கிரேட்டர் than 0 த செட் பி ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் தட் இஸ் equal to ஒய் பிலாங்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க சச் தட் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் லெஸ் தென் எப்சிலான் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எப்போ எப்சிலான் பார்னா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து லெஸ் தென் எப்சிலான் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது வந்து எப்சிலான் பார்னு சொல்லியிருக்காங்க சென்டர் அட் எக்ஸ் கமா ஒய். அதே வந்து எப்சிலான் பேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தோம்னா இந்த செட் ஓகே எப்சிலான் பேஸ்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட் பிடி அதுதான் பேஸ் சரியா. பிடி எக்ஸ் காமா எப்சிலான் தட் இஸ் ஈக்குவல் டு ஒய் பிலாங்ஸ் எக்ஸ் சச் தட் டி ஆஃப் எக்ஸ் காமா ஒய் லெஸ் தென் எப்சிலான்னு சொல்லியிருக்காங்க. பேஸ் டி அதுதான் உனக்கு வந்து பேஸ் டி வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் காமா எப்சிலான் இருந்துச்சுன்னா அதே பால் அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் காமா எப்சிலான். இது வந்து பேஸ் அப்படின்னா பேஸ் டி அதுதான் பேஸோட வந்து டி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸு பேஸ் டிஸ்டன்ஸ் அதுதான் all the points y whose distance from x is less than epsilon it is called epsilon basis ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மெட்ரிக் டோபாலஜி ஏற்கனவே நம்ம பார்த்தது அதே தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா D is a metric on a set X if the script B that is equal to BD of x comma epsilon such that x belongs to capital X and epsilon greater than 0 then script B is a basis for the topology on X ன்னு சொல்லியிருக்காங்க. It's called metric topology induced by the metric D. Okay. Result let D be the metric on the set X. Let script B equal to B base D சரியா. base D of x comma epsilon such that x belongs capital X and epsilon greater than 0 சரியா. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் B is a basis சொல்லியிருக்காங்க since x belongs B of x comma epsilon for any epsilon greater than 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இதில் என்னமா கொடுத்துருக்காங்க நமக்கு த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபார் த பேசிஸ் இஸ் எ ட்ரிவியல்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிற கொடுத்துருக்க அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு என்னமா சொல்லியிருக்காங்க இஸ் ட்ரிவியல். இது வந்து நம்ம ட்ரூன்னு சொல்லணும் ஃபால்ஸ்ன்னு சொல்ல முடியாது சென்டரில் இருக்கிறது தான் ட்ரிவியல்னு சொல்லுவோம் சரியா. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரிவியல்னு சொல்லிட்டாங்க.
அப்போ செகண்ட் கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் செக்கிங் த செகண்ட் கண்டிஷன் ஃபார் த பேசிஸ் we should prove that triangle inequality நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? triangle inequality அதில் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if y belongs bd of x, epsilon then there exists del greater than 0ன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா, base d of y, del contain bd of x, epsilon சொல்லியிருக்காங்க. define del equal to epsilon minus d of x, y. சரி, del equal to epsilon minus d of x, y, then bd of y, del contain bd of x, epsilon சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த bd of y, del வந்து contain bd of x, epsilon for it. இது வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தோன்னா, z belongs bd of y, del then d of z, y less than dன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. that is d of z, y less than epsilon minus d of x, y. that is d of x, y plus dz of x, y less than epsilon சொல்லியிருக்காங்க. சரியா? என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியிலே எடுத்திருக்கோம். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டினா தெரியும், எக்ஸ், ஒய், ஒய், ஜெட்னு சொல்லுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஜெட்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுவோம். சரி, அதுதான் கீழே எடுத்திருக்காங்க. டி ஆஃப் எக்ஸ், ஜெட். அப்போ லெஸ் தென் கூட அது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனீங்கன்னா டி ஆஃப் எக்ஸ், ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய், ஜெட் அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்காங்க. லெஸ் தென் எப்சிலான்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் டயக்ராமில் சர்க்கிளில் கொடுத்துருக்காங்க. சென்டர் பாயிண்ட் வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் டு த டிஸ்டன்ஸ் வந்து என்னமா கொடுத்துருக்காங்க, எப்சிலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, அதே மாதிரி உனக்கு அந்த டிஸ்டன்ஸும் டெல்லு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, அதுதான் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் டி ஆஃப் எக்ஸ், ஜெட் லெஸ் தென் எப்சிலான்னு சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் z belongs bd of x, epsilon சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு கேட்குது அப்போ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜட்டை வந்து வெளியே எடுத்துருக்காங்க. தட் இஸ் வந்து டி ஆஃப் எக்ஸ், ஜெட் லெஸ் தென் எப்சிலான் இருக்குது. ஜட்டை வந்து வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா, அப்போ அந்த டி வந்து உள்ள பேஸில் போய்டும். அப்போது ஜெட் அந்த உள்ள இருக்கிற டி ஆஃப் எக்ஸ், ஜெட்டுக்குள்ள அந்த ஜட்டை வந்து வெளியே எடுத்துட்டிங்கன்னா, ஜெட் பிலாங்ஸ் பிடி ஆஃப் எக்ஸ், எப்சிலான்னு சொல்லியிருக்காங்க. லெட் அப்போ நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம x belongs b1 intersection b2ன்னு சொல்லியிருக்காங்க. where b1, சரியா நம்ம கொடுத்துருக்காங்க நமக்கு லெட் x belongs b1 intersection b2ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கிற x வந்து என்னமா சொல்லியிருக்காங்க, நமக்கு b1 அதுதான், b2 அதுதான் சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ அந்த b1 b2 is belongs to script bன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லைன் நம்ம கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் b1 equal to base distance of x, del 1 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி b2 that is equal to base distance of x, del 2ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ அந்த லேட் டெல் ஈக்குவல்ட்டி நம்ம சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே del 1 del 2 வந்துச்சுன்னா டெல் ஈக்குவல்ட்டு மினிமம் ஆஃப் del 1 del 2ன்னு சொல்லியிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் பேஸ் டி ஆஃப் எக்ஸ், டெல் கண்டெய்ன்ட் இன் பேஸ் டி ஆஃப் எக்ஸ், del 1 இன்டர்செக்ஷன் சொல்லியிருக்கோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் உனக்கு வந்து டெல், ஏன்னா மினிமம் ஆஃப் del 1 del 2ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பேஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ், del 1 இன்டர்செக்ஷன் பேஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ், del 2 தட் இஸ் பேஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ், del கண்டெய்ன்ட் அப்போ என்னமா வரும் நமக்கு இதில் b1 வரும், b2 வரும். b1 இன்டர்செக்ஷன் b2ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, டேக்கிங் பேஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ், டெல்டா தட் இஸ் ஈக்குவல் டு அப்போ இது வந்து b1 b2 வந்து b3 தான் உனக்கு கண்டெய்ன் இன் b1 இன்டர்செக்ஷன் b2ன்னு சொல்லலாம் நம்ம. சரியா? ஒரு z கண்டெய்ன் இன் x1 x இன்டர்செக்ஷன் yன்னு சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்கிங் பிடி பேஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ், del தட் இஸ் ஈக்குவல் டு b3ன்னு சொல்கிறோம். அப்போ அந்த b3 வந்து எதில் இருக்குன்னு இருக்கோம், நம்ம ஸ்கிரிப்ட் பியில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போது ஆல்சோ எக்ஸ் பிலாங்ஸ் b2 கண்டெய்ன் b1 இன்டர்செக்ஷன் b2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் b2 வந்துச்சுன்னா அந்த b2 வந்து எதில் இருக்குது, நமக்கு b1 இன்டர்செக்ஷன் b2ல் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சரியா? தேர்ஃபோர்
the second condition for the base is oldன்னு சொல்லிட்டு இருக்காங்க. Therefore B is a basisன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? Up to this, any doubt if you have put in the comment box. Okay, I think so. I completed up to this. Okay, to this. Okay, next class we will see.